ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2 டேஸ் விலாகாக இருக்க போகுது இது. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பசங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக நான்வெஜ் சமைச்சிட்டு பசங்களுக்கு போட்டுட்டேன். ஏன்னா அண்ணா பசங்க வந்தப்போ தான் நான் நான்வெஜ் செஞ்சேன். நான் நான்வெஜ் பிரியாணி எல்லாம் செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் சமைக்கலாம். ஒரு டைம் 2 டைம் கடையில் சாப்பிட்டோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடியே 10 நாளுக்கு முன்னாடி தான் நான் சமைச்சி சாப்பிட்ருந்தேன். சரி, பெங்களூர் ஸ்டைலில் தொன்னை பிரியாணி செஞ்சிடலான்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு. ஏன்னா நமக்கு ஒரு நொடி பின்னாடி போனால், நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு நொடி நம்மளால் அந்த நாள் அந்த டைம் அந்த விஷயங்கள் பின்னாடி போயிடுச்சுன்னா அந்த நொடியும் சரி அந்த நாளும் சரி யாராலவும் கொண்டு வர முடியாது. நம்ம இப்போ நம்மளோட வயசு நம்ம எந்த வயசில் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும்னா, நம்மளோட அதாவது மெல்லி சாப்பிட்ற அளவுக்கு பல்லு வந்தப்போ, சின்ன பிள்ளைங்க 5 வயசுலேருந்தா 30 வயசு வரைக்கும் தாங்க யாராக இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். இப்போல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே சுகர் அது இது பிபின்னு வந்துடுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளால் எவ்வளோ சமைச்சி நல்லா வீட்டிலே சமைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாக நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும். யாராக நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். என்னோடய பையனுக்கு ஒரு நாள் என்னால் காலேஜுக்கு சமைச்சி கொடுக்க முடியலன்னா, அவன் தம்பி சாயந்தரம் வரும்போது வீட்டில் சோகமாக வரும்போது எனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலே பிடுங்கி வந்துடும். அது ரொம்ப அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வயசு பசங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற வயசு இது. சாப்பிட்டு ஜீர்ணிச்சிக்க வயசு இருக்குது அவங்களுக்கு. நம்ம நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணுன்னு நான் அப்போ யோசிப்பேன். என்றைக்கான ஒரு நாள் நம்மளால் சமைக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இருக்கிற வயசு ஏன்னா மினிமம் ஒரு 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் நம்ம நல்லா சாப்பிட முடியும். அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இது எல்லாமே வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோன்னா வீட்டில் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். நான் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீட்டில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் இந்த தம் பிரியாணி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டே சொல்லிட்டா, அக்கா எனக்கு அது புதினா ஸ்மெல்லு வர்றதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லைன்னு. ஆனால் அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டான்னா, என்னம்மா சூப்பராக சமைச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் பிடிக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, புதினாவும் சரி மெந்தக்கீரையும் சரி கொத்தமல்லி தலையும் சரி நல்லா ஹெல்தி தான் உடம்புக்கு. நம்ம வாரத்தில் ஒரு நாள் புதினா ரைஸு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாலக் ரைஸு இதெல்லாமே நம்ம கீரை. நான் பாலக் ரைஸு செஞ்சுருக்கேன். அப்புறம் மெந்தக்கி ரைஸு செஞ்சுருக்கிறேன். புதினா ரைஸு செஞ்சுருக்கிறேன். ஆனால் அவ்வளோ நான் விலாகில் சொல்லிக்கிட்டது கிடையாது. சும்மா காமிச்சிட்டு ஷார்ட் வீடியோவில் தான் நான் காமிச்சிடுவேன், அவ்வளோதான். பசங்களுக்கு எப்போவுமே நல்ல சாப்பாடு கொடுத்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஏன்னா எனக்கே அந்த அனுபவம் இருக்குது. நான் அனுபவத்தை பற்றி ஏன் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னா, நாம் நிறைய பட்டதுனால தான் இப்போ பசங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறோம். இது என்னோட மாமியார் வீட்டுக்கு நான் ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டேன். அதான் இப்போ தான் ரீசெண்டாக கோயிலுக்கு போயிருந்தோம். என்னோடய மாமியார் என்ன கேட்குறாங்க, என்னம்மா நீ சாப்பாடு போட மாட்டியா, பசங்களுக்கு ஊட்ட மாட்டியா? அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என் மாமியார் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டு அண்ணா தம்பிங்க சரி அக்கா தங்கச்சிங்க சரி பெரிய பெரிய பசங்களாக இருந்தாலும் இன்னுமா ஊட்டுறாங்க பசங்களுக்கு. அவங்கள பார்த்துட்டு இப்போ நான் பசங்களுக்கு ஊட்டுறேன்.
அந்த அந்த விஷயங்கள் வந்து யார் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஊட்டுற பழக்கம். நான் வந்து பசங்களுக்கு ஊட்டுறதுனால தான் பசங்க அவ்வளோ அதிகமாக சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். சரி இது வந்து கொஞ்சோண்டு வந்து செவ்வாய்க்கிழமையோடது கொஞ்சோண்டு நான் போட்டுட்டேன். ஏன்னா 2 டேஸ் விலாகுக்கு வந்து இவ்வளோ போட்டேன் எப்படின்ட்டு கொஞ்சோண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இது கோலம் வந்து நெக்ஸ்ட் விலாகில் வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, வாடகை வீட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் வாடகை வீடெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இது இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். உடம்பு எவ்வளோ நொந்து நூலாகுதில்ல நம்ம வந்து அப்புறம் அப்படி நான் சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன். அதனால தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்து சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் வாடகை வீட்டில் நானும் வாடகை வீட்டில் இருந்துட்டு வந்தவ தான். என்னோட பர்சனல் விஷயம் என்னன்னா, நம்ம வாடகை வீட்டில் எனக்கு தெரிஞ்சுது நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா வீடு சுத்தமாக வச்சுக்கிட்டு தொடச்சி வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ சொந்த வீடு சுத்தமாக வச்சுக்க முடிய மாட்டேங்குது. அங்கங்கே டப்பிங்கில் வச்சுருவோம். பாருங்கள் நான் எப்படி டப்பிங் வச்சுருக்கிறேன். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். எதனா சொன்னால் போதும் என் ஃப்ரெண்டு நீ இவ்வளோ செய்கிறதே பெரிய விஷயம் சும்மா இருமான்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் நான் அமைதி ஆகிடுவேன். அப்போ நான் செய்கிறது வேலை அதிகமாக நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வந்து யார் யாருக்கு எல்லா அனுபவம் இருக்குதுன்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். வாடகை வீட்டிலலாம் அவங்க வீட்டுக்காக நம்ம வீடை நினச்சிட்டு எவ்வளோ உழைச்சிருப்போம். ஆனால் நம்ம வீடு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. அது என்னோடய அனுபவத்தில் நடந்திருக்கு. சரி, ஓகே. எவ்வளோ தான் நம்ம அனுபவம்னு பேசினாலும் நான் இருந்தது எவ்வளோ வீட்டில் சும்மா தொட்டாலும் எல்லாம் பேசுவாங்க. சரி, இது நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் பேசுகிறேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நான் இது 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய ஒரு லைக் கொடுத்தா தான் எனக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் ஷேர் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறது தெரியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.